யூடியூப்ல வந்து நம்ம தூங்கும்போது வந்துட்டு ஏன் பண்ணணும்னா எந்த மாதிரி ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு தூங்கும்போது ஏன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒரு சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் சேனல் தான் சொல்லுவேன். பட் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு அதிகமான ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து போட வேண்டியிருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 24 hour வீடியோஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி தினமும் வந்துட்டு போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கணும். ஸோ இப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் வரை வந்துட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்லேயே வந்து ரீச் பண்ணிடலாம். 4000 வாட்ச் வரை ரீச் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து எடுக்கவே எடுக்காது, சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணிட முடியும். இப்படி ரீச் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டெய்லி வந்துட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு நீங்கள் தூங்கும் போது வந்துட்டு உங்களுக்கு இன்கம் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சிபிஎம் ரேட் வந்துட்டு அதிகமாகும். ஸோ உங்கள் வீடியோ வந்துட்டு பார்க்குறாங்க ஒரு யூஎஸ், அதுக்கப்புறமா வேறு பிளேஸில் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு அதாவது அதிக ரெவன்யூ உள்ள ஒரு ஆட் எல்லாமே வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இப்படி ஷோ ஆகிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1000 வியூஸ் வந்தாலே உங்களுக்கு ஒரு $10 அப்படி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து அதிகமாக வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் மியூசிக் சேனலை தவிர்த்து வேறு எந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேறு வந்துட்டு இந்த பெட்ஸை வச்சு ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்துட்டு மேக் பண்ணுறது, அது வந்துட்டு வித்தவுட் வாய்ஸில் இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் வந்துட்டு இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி போட்டாலும் உலகங்களுக்கு வந்து நம்ம தூங்கும்போது வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒரு ரிலாக்ஸிங் மியூசிக் வந்துட்டு இல்லை அப்படின்னா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ வந்து சக்ஸஸ் ஆகும். பட் இந்த ரிலாக்ஸேஷன் மியூசிக் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது நம்ம ஒரு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட்டிங் டைம் வந்துட்டு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு டேட்டாஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு காலியாகும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு நீங்கள் குவாலிட்டியான ஒரு வீடியோ வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 24 ஹவர்ஸ்க்கு ஒரு 10 GB 20 GB கூட தேவைப்படும். அதே இது நீங்கள் குவாலிட்டி கம்மியாக வந்துட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 to 6 GB வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் 24 hour வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தூங்கும்போது ஏன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு சேனல் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிராயிங் சேனல் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தூங்கும்போது ஏன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அந்த ஆட் சேனல் அதுக்கப்புறமா அந்த பெட்ஸை வச்சு வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி போகிறாங்களா அந்த சேனல் வந்து கம்பேர் பண்ணும்போது மியூசிக் சேனல் தான் வந்துட்டு ரொம்பவே வந்து ரெவன்யூ வந்துட்டு கெட் பண்ணணும்னு சொல்லலாம். நீங்கள் வேணால் கூட சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு சில சேனல் எல்லாமே ரிலாக்ஸேஷன் மியூசிக் சேனல் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிற பற்றி. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சேனல் வந்து நம்ம தொடங்கலாமா வேணாமா அப்படிங்கிற டிசைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.